மத்திய வங்கி முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் உரிய விசாரணையை நடத்தும் தேவை தொடர்பில் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. Perpetual Treasuries කියන ආයතනය තමන්ගේ වාර්ෂික ලාභාලාභ මුදල් ප්‍රකාශනයේ 2015 ஆண்டு 50,200 மில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியதாக பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் தமது வருடாந்த நிதி அறிக்கையில் தெளிவாக கூறியிருந்தது. இது இந்த நாட்டு மக்களின் நிதி. இது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றுள்ளது. இந்த முறைப்பாடு தொடர்பான ஆரம்பகட்ட சட்ட விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளன. எனினும் இதுவரையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியினால் நியமிக்கப்பட்ட ஒருவரே முறிகள் ஊழலுடன் தொடர்பு பட்டுள்ளார். அதனால் இந்த பாரிய ஊழலை மறைப்பதற்கு முயற்சிக்கின்றனர். மறுபுறம் கடந்த காலத்தில் இடம்பெற்ற கொள்ளைகளுடன் தொடர்புடைய அமைச்சர்கள் சிறையில் உள்ளனர். அவர்களை பாதுகாக்க முயற்சிக்கின்றனர். இரு தரப்பினரும் தம்மவர்களை காப்பாற்ற முயற்சிக்கின்றார்கள். ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை போன்று தற்போதைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்றுள்ள ஊழல் மோசடிகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். වර්තමාන පාලනයට සිද්ධ වෙච්ච වංචා දූෂණ වලටත් එරෙහිව නීතිය කඩිනමින් ක්‍රියාත්මක විය යුතුයි. கோப் கமிட்டி வகையில கத்தினோம் ஏ கமிட்டி வார்த்தா கோப் குழுவின் அறிக்கையை வெளியிட முற்பட்ட போது அதனை பகிரங்கப்படுத்த முடியாது என தெரிவித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்ற உத்தரவு ஒன்றை பெற்றுக் கொண்டார். மத்திய வங்கியின் ஊழலுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் இருமுறை நாம் கேள்வி எழுப்பியமையினால் மத்திய வங்கியின் திரைசரி ஊழல் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநரை வெளியேற்றியுள்ளோம். எனினும் அரசாங்கத்தின் உயர் பதவி ஒன்று வழங்கப்பட்டுள்ளது அவருக்கு. ரணில் விக்ரமசிங்கவுடன் உலகம் முழுவதும் பயணிக்கின்றார். அர்ஜுன் திருடன் இல்லை என அறிவிப்பதற்காக 1,10,000 கோடியை கொள்ளையிட்ட திருடனை உலகம் முழுவதும் அழைத்து செல்கின்றார். ලෝකයට එක්කෙනවා කෝටි 11,000ක් හොරකම් කරපු